ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை விலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரவு முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர். பகலிலே நீர் பாராட்டின பாதுகாப்புக்காக, நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது காலையில் எழுந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட வந்திருக்கிறோம். பிறகு இவ்வளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. அதில் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. அவர் எங்களை விசாரிக்கிறவரானபடினாலே ஆண்டவரே, நீர் அதிகாலையிலே ஜோபன் குடும்பத்தை விசாரிக்கும்படி வந்து, அதிகாலையிலே ஆதாம் ஏவாளை விசாரிக்கும்படி வந்தீர். எங்களை விசாரிக்க வந்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களை வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, நோயிலிருந்து, சுகவீனத்திலிருந்து ஆரோக்கியம் தந்து நடத்த வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் எங்களில மகிழ்ப்படுவீராம். அற்புதங்கள் அலாதியாய் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே உனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. இந்த பாடலை பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன் உயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என் உயிர் மீட்கவே தன் உயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோர், உன்னதம் சிறந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோர், விண்ணகம் சிறந்தோர். மித்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன், சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன். சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழ்வாயின் மீட்ப உயிரோடு இருக்கையிலே எனக்கு குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பராதனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரேனும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பான், கண்ணீர் துடைப்பான், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும்
கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என குறையுண்டு நீ சொல் மனமே. கைகளை உணைத்து ஆண்டவரே, கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, சஞ்சலத்தோடு நிற்கிற, கண்களிலே குளமாய் நிற்கிற இந்த பாடலை கேட்கும் போது அழுது 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 இந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. இன்னைக்கு ஒரு அற்புதம் வேணும் சுவாமி, இன்னைக்கு ஒரு அதிசயம் வேணும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கிள் எனக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும், பரலோகத்திலிருந்து வேண்டும் சுவாமி. ஏசு சுவாமி, நீர் வர வேண்டும் அப்பா, இறங்கி வா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க, கர்ப்பத்தை தொடுங்க, திருமண வாழ்க்கையை தொடுங்க, திருமணத்தை தடுக்கிற பொல்லாத பிசாசுகளை அழித்து நிர்மூலமாக்குங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காது போங்க ஆண்டவருடைய பட்டயத்தினால, கருக்கினாலே ஒவ்வொரு எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷனையும் பிசாசியை வெட்டி விடுத்துங்க இயேசுவே நாமத்தினாலே. கடன்கள் எல்லாம் அடைத்து கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆறுதல் அடைய, சமாதானம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம லாஸ்டா லூக்கா நற்செய்தி நூலை நம்ம நிறுத்தணும். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பேசின வார்த்தைகள், அவர் செய்த காரியங்கள், இவையெல்லாம் தான் நம்ம இந்த வாரத்தில் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலையும் தியானித்தோம். ஃபர்ஸ்டே அழகா ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாழ்க என்று வாழ்த்தினதிலிருந்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இன்னும் பல வார்த்தைகளை அவர் பேசினார். இன்று நேற்று நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம என்ன கேட்டோம்னா, அவர்களை நோக்கி நீங்க துக்கம் முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். வாழ்கன்னு சொல்லுவாரு, பிள்ளைகளே என்று அழைப்பார், பயப்படாதீர்கள் என்று சொல்லுவார், அப்புறம் தோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றும் சொல்லுவார். இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஏன் துக்க முகம் உள்ளவர்களா இருக்கிறீங்க? பைபிள்ல வேற எங்க நாம அந்த முக வாட்டலை பார்க்க முடியும் அப்படின்னா, நெகேமியாவின் துக்கம். ராஜா நெகேமியாவை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 4 மாசம் அவர் சிக் லீவ் எடுத்துட்டார். அரண்மனைக்கு வரவே இல்லை. ஏன்? அடுத்த நாள் வர்றார். இன்னைக்கு பலர் அப்படிதான், வேலை கூட போக முடியல, இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல, மற்றவர்கள் கூட பேச முடியல. காரணம், நமக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற தேவைகள், சந்தேகங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள். கடன் இருந்தா வெளியில போக முடியாது, திருமணம் ஆகலைன்னா வெளியில போக முடியாது, வேலை இல்லைன்னா வெளியில போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சிலர் முகங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோகமா. அது இயல்பு. அது இதை நம்மளே சோகத்தை வர வச்சுட்டு அமைதியா அப்படியே உட்கார்ந்து நிற்கிறது இல்லை. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, உள்ளத்தின் வேதனை முகத்தை காண்பிக்கும். இப்ப ராஜா அவனை பார்த்துட்டு, ஒரு ராஜா பார்த்துட்டு கேட்கிறாரு, அப்பா ஏன் ரொம்ப டல்லா இருக்கிற, சோகமா இருக்கிற, சேடா இருக்கிற? இது சரீர வியாதினால வந்த துக்கமே இல்லை, ஒரு சேட்னஸ் இல்லை, இது மனத்தில இருக்கிற
ஒரு வேதனையின் வெளிப்பாடுதான் அப்படின்னு சொல்லி ராஜா கண்டுபிடிப்பாருன்னா, இப்ப நம்ம கூட நம்ம பிள்ளைகளோ அல்லது நம்முடைய உறவின் மக்களோ கொஞ்சம் சோகமா இருப்பாங்கன்னா எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சில இடங்களில நாம் என்ன செய்வோம், அதெல்லாம் மறைச்சு, நம்ம நடிச்சு, வெளிப்புறமா சிரிச்சு, நம்ம வேதனை நம்ம உள்குள்ள இருந்தாலும் வெளியே சிரிச்சு 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 அதை மறைச்சு இருக்கிறோம். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீ நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், என் உள்ளத்துல ஓடிக்கொண்டு இருக்கிற துக்கம், சேட்னஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அல்லது நீங்க இங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, பார்த்து இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், அல்லது உன் பக்கத்துல இருக்கிற உன் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ உங்கள் துக்கம் தெரியுமா? சேட்னஸ் தெரியுமா? ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர், முகத்தை மாத்திரமல்ல இருதயத்தையும் பார்க்கிறவர் அவர். இங்க ரொம்ப அழகா அவங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த விசாரத்தை, இந்த வேதனைய என் ஆண்டவர் கேட்ச் பண்ணிட்டார். சொல்றாரு, ஏன்பா துக்கமா இருக்கிறீங்க? அன்னாள் துக்கமா இருந்தாங்க, யோபு துக்கமா இருந்தாங்க, எலியா துக்கமா இருந்தாரு. ஏன்? ஆண்டவரே போதும், இந்த எசேபேல் இடத்துல என்னால பட முடியலப்பா. இன்னைக்கு அநேகருடைய கூக்குரல் இதுவா தான் இருக்கு. என்ன 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 நெருக்குகிற ஒரு கணவன் மனைவி, என்னுடைய மூத்த அதிகாரிகள், மேலே இருக்கிறவர்கள், முடியல ஆண்டவரே. சோகம். அந்த மாதிரி எலியாவை எடுத்துக்கொள்ளலாம், யோபு எடுத்துக்கொள்ளலாம், நினிவேக்கு போன ஊழியக்காரன் இல்ல, ஊழியக்காரன் அவனை பத்தி உங்களுக்கு தெரியும். சொன்ன, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவங்க தெரியும், நான் சொன்னாலும் நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி யோனா சோகத்தோட படுத்து கொண்டான். எத்தனையோ ஊழியக்காரங்க இன்னைக்கு பயங்கர சோகத்தோட இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு வேதனைப்படுத்துவாங்க, அவ்வளவு காயப்படுத்துவாங்க, அவ்வளவு நம்மளை குத்துவாங்க. நீங்க அந்த ஊழியக்காரனுடைய வேதனையெல்லாம் நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விசாரிக்கிறவர். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் எங்களை விசாரிக்கிறவரானபடினால. ஆண்டவரே அவர் துக்கமா தான் போனார். ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம், அவர் துக்கத்தோடு பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சரிங்களா? ஆனா அவருக்கு எல்லாமே புரியும். நான் கொஞ்சம் தான் சாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். யாரு? எலியாவை சொன்னேன், யோபுவை சொன்னேன், அன்னாளை சொன்னேன், நினிவேக்கு போன ஊழியக்காரனாகிய யோனாவை சொன்னேன். அவங்களுடைய துக்கங்கள்லாம் நீங்க இன்னைக்கு எக்ஸாமின் பண்ணுங்க. அதை நீங்க புரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்க. எலியாவோடு கூட நீங்க ஒப்பிட்டு பாருங்க, யோனாவோடு கூட ஒப்பிட்டு பாருங்க, அன்னாள் குழந்தை இல்லாம துக்கத்தோடு இருந்ததை ஒப்பிட்டு பாருங்க. அப்புறம் யோபு எல்லாவற்றையும் இழந்து அவன் துக்கத்தோடு இருந்ததை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அப்பதான் புரியும் துக்கம்னா என்ன, சேட்னஸ் என்னென்ன, வேதனைனா என்ன. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு. அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப அவருடைய பிரசங்கத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பிளஸட் ஹூ ஆர் மோன்ஸ், அதாவது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ரொம்ப அழகான ஒரு சென்டென்ஸ் அது. ஆண்டவருக்கு தெரியும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, போட்டோம். அவர் கேட்டாரு, நேற்று அதை பார்த்தோம். அப்புறம் அவர்கள் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதித்திரமாகிய நாட்களிலே அப்படிலாம் சொல்லுவாரு, தீர்க்கதரிசியா இருந்தார். 21, அவரை இஸ்ரவேலை ரட்சித்து, லூக் சாப்டர் 21, அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அவரை நம்பணும், இஸ்ரவேலை ரட்சிப்பார் நம்பணும். ஆனா அவர் இறந்துட்டார், அவரை கொன்னுட்டாங்க. எல்லாம் சொல்றாங்க உயிரோடு இருந்தார். அது கடைசி அந்த வசனத்துல பார்க்கிறோம், 11ஆம் வசனம். வீண் பேச்சு நினைச்சாங்க, உயிரோடு இருந்தது வீண் பேச்சு,
வாசிக்கிறேன். அவளோடு கூட வார்த்தை அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றபடினாலே அவர்கள் இவர்களை நம்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. இயேசுவை பற்றி ஒரு கொஸ்டின் மார்க். இனிமேல் அவரு காத்திருந்தோம், அவர் தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சோம், அவரும் பண்ணல. சில பேர் சொல்லணும், சில வேளைகளில் நம்ம சொல்லுவோம்ல, அவர் தான் பண்ணுவார்னு நினைச்சோம், மனுஷங்கிட்ட போனோம் அவன் செய்யவே இல்லை, சரி கடைசியில் ஆண்டவர் செய்வார்னு நினைச்சோம், பட் அவரும் செய்யல. நம்ம பேசுவோம், இயல்பா பேசுவோம். நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம உபவாசத்தோடு ஆண்டவரை தேடினபடினால, ஆண்டவரை அனுதினம் அதிகாலை தேடுகிறபடினால, இந்த கேள்வி நமக்குள் எப்பொழுதும் எழக்கூடாது என்பதுக்கு தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். அந்த மாதிரி கேட்கவே கூடாது. அவர் என்னை ரட்சிப்பார் என்று நான் நம்பியிருந்தோம், மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம், நம்பியிருந்தோம். அப்படி கேட்கவே கேட்காது. ரட்சிக்கும்படி கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கும்படி அவருடைய கை குறுகி போவதில்லையா? என்னை தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறேன் கர்த்தர். அதனால அவர் ரெடியா இருக்கிறார். நம்ம தான் அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கொள்ளல. இதோடு 3 நாள் ஆச்சு. அவருடைய சரீரத்தை வைத்த இடத்தை போய் பார்த்தாங்க. பார்த்தபோது தேவதூதர் தரிசித்தோம் என்று சொல்லி பிரமித்தாங்க. அப்போது எங்கள் சிலர் கல்லறிடத்துல போய் ஸ்திரீ சொன்னபடி கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்றார். கொஞ்சம் கடுமையா பேசினார். இந்த வார்த்தையை ரொம்ப கடுமையா பயன்படுத்தினார். அறிவு இல்லையா அவனுக்கு? நான் அப்படி பேசுறேன். என் ஆண்டவர் ஏன்பா, ஒரு கொஞ்சமாவது மூளை இல்லையாப்பா? தீர்க்க தரிசிகள் சொன்ன வார்த்தைய நம்புறதுக்கு கொஞ்சம் மூளையாவது இல்லையா அவங்களுக்கு? அதுதான் அவர் சொல்றாரு. விசுவாசிக்கிறதுக்கு புத்தி எங்க போச்சு அவங்களுக்கு? நம்ம சில நேரத்துல கேட்க, புத்தி இல்லையா அவனுக்கு? அறிவு இல்லையா அவனுக்கு? எவ்வளவு சொல்லி வைத்திருக்கிறாங்க. தீர்க்கதரிசினா யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசியில் இருந்து கடைசி அதிகாரம் மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து பற்றி சொன்ன வார்த்தைகள், இன்னும் சொல்ல போனா ஆதாம் ஏவாள் காலத்திலேயே சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்து, அதிலிருந்து வந்த தீர்க்கதரிசன வசனங்கள், இதெல்லாம் உனக்கு எங்க நம்பவே இல்லையே. உன் புத்தி எங்க போச்சுப்பா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஆண்டவர் நம்மளையும் பார்த்து கேட்கிறார், எத்தனை அற்புதங்களை நான் செய்திருக்கிறேன் உங்க வாழ்க்கையில. எத்தனை இப்படி உயிரோடு இருப்பதே என்னுடைய கிருபை. என்னாலதான் நீ உயிரோடு இருக்கிற. அது உனக்கு புரியுமா? நான் என்னுடைய ரத்தத்தினாலதான் ஜெயம் எடுத்திருக்கிற. அது உனக்கு புரியுதா? என் பேர்னாலதான் இந்த உயர்வு உனக்கு கிடைச்சிருக்கு. அது உனக்கு தெரியுதா? உன் பிள்ளைகள் எல்லாம் என்னாலதான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது உனக்கு புரியுதா என்று என் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார். நீ ரொம்ப நல்லா உட்காந்து பேசுறிய, ரொம்ப நல்லா தான் பேசுறப்பா, ஆனா மந்த இருதயமா இருக்கிறியே. அறிவில்லை உனக்கு? நம்பலியா? அறிவில்லை உனக்கு? நான் சொன்னேன் உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னேன். ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை? நம்பாதனாலதான் உனக்கு இந்த டிலே. உனக்கு குழந்தை பிறகுன்னு சொன்னேன், இனியா நம்பல? தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தைகளை நீ நம்ப ஏன் மந்த இருதயம் உள்ளவராயிருக்கிறீங்க? அப்புறம் அவர் சொல்றாரு, தேவன் பாடுபடவும் மகிமையினை பிரவேசிக்கவும் வேண்டியதிலேயோ மோசே முதலாய் தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியம் முற்றிலும் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியிருந்தவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், மோசையிலிருந்து சகல தீர்க்கதரிசி வரைக்கும் இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தைகள் என்ன எழுதி அனுப்புங்க. அப்படி அவர்
சமீபான பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம பைபிள்ல 2-3 இடத்துல பார்க்கிறோம். ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார், அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இங்க கூட அப்படிதான். அவங்களோடு கூட சேர்ந்து வந்து பேசிக்கொண்டே வந்தவர் இப்ப அப்படியே விலகி போற மாதிரி காண்பித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்போதும் கூட இருப்பவர் தான். ஆனா அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கல, விசுவாசிக்கல, என் ஆண்டவரை விசுவாசிக்கலன்னா அவர் அப்படியே அப்புறம் போகிறவர் போல போயிடுவார். நம்மளுக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. நல்ல கவனிங்க. அதான் அவர் வாசற்படி நின்று கதை தட்டுவார். நம்ம அழகா பார்க்கிறோம். என் நேசர் கதவை தட்டினார். நான் சொன்னேன், நான் படுத்துட்டேன், நான் கால் கழுவி படுத்துட்டேன், ட்ரெஸ் மாத்திட்டு படுத்துட்டேன், நைட் ட்ரெஸ் போட்டு படுத்துட்டேன், நான் இறங்கக்கூடாது, திறக்கக்கூடாது, அப்படி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அம்மா. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ எவ்வளவு நேரம் தான் கதவை தட்டுவாரு, சரி ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம்லாம் நின்ன பிறகு, ஐயோ அவர் வெளியில காத்துனுங்கிறாரே அப்படின்னு போய் வெளியில பார்த்தா என் நேசரை காணோம், அவர் போய்விட்டார். பிரியமானவர்களே, எப்பவுமே அவர் இருப்பார் என்றால் அதுல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சில நேரங்கள் நம்ம அவர் தட்டும் பொழுது நம்ம திறக்கலைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாரு, இன்னும் திறக்கலைன்னா அவர் போயிடுவார், வேற வேற இடங்களுக்கு அவர் போவார். அவர் நமக்காகவே நின்று இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு 1008 வேலை இருக்கு. அவர் அப்புறம் போகிற மேல அவர் காண்பித்தார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இங்கே எங்களோடு தங்குங்கள், சாயங்காலம் ஆயிற்று என்றார்கள். அவர் அவரோடு கூட பந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவள் கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவள் அறிந்து கொண்டார்கள். உடனே அவளுக்கு அவர் மறிந்து போனார். ஒரு அழகான வார்த்தையில எங்களோடு தங்கிருங்கன்னு சொல்றாங்க. நாமும் கூட அப்படிதான் சொல்லலாம், ஆண்டவரே நீங்க அப்படிலாம் போயிடாதீங்க ப்ளீஸ், எங்களோட சோகம் எங்களோடு இருக்கட்டும் பரவாயில்ல, எங்க வேதனை எங்களோடு இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க இல்லாம இருக்க வேண்டாம். வேதனையோடு நாங்க வாழ்வோம், சோதனையோடு வாழ்வோம், பிரச்சனையோடு கூட வாழ்வோம், வியாதியோடு கூட நாங்க வாழ்வோம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. அது எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. பழகி போச்சு, இந்த உலகத்துல எங்களுக்கு பழகி போச்சு. எப்ப பார்த்தாலும் அழுது அழுது பழகி போச்சு. பிள்ளைகளுக்காக அழுது அழுது அழுது, பெற்றோருக்காக அழுது அழுது, வேதனைப்பட்டு துக்கத்தோடு பழகி போச்சு ஆண்டவர், பழகி போச்சு. நாங்கள் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க மாத்திரம் எங்களை விட்டு எப்பவும் போயிடாதீங்க ப்ளீஸ். அப்புறம் போற மாதிரி கூட போகாதீங்க, எங்களோடு கூட இருங்க. அப்பதான் அதெல்லாம் நாங்க சகிக்க முடியும், அதுல இருந்து வெளியே வர முடியும். அதுதான் ஒரே ஹோப் எங்களுக்கு. நீங்க இல்லைன்னா எங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஆண்டவரை விட்டுறாதீங்க, தங்குன்னு சொல்லுங்க. வாருமையா போதகரே, வந்து எங்க இடத்துல தங்குங்க என்று நாம் சொல்லுவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் யெகோவா ஈரே. அவர் இனி கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி சஞ்சலம் இல்லை, இனி வெயிலாகிலும் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை, இனி கவலை இல்லை. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நம்பிக்கையின் தேவனே, எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே, இந்த நாளிலும் கூட கவலையோடு கண்ணீரோடு கூட வேதனோடு இருக்கிற பர்டிகுலரா இருக்கிற சிலவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்னாலை போல குழந்தை இல்லாம எசேபேல் விரட்டப்பட்டு மரண தருவாயில கொலைக்கு பயந்து இருந்த எலியாவை போல, யோபு எல்லாவற்றையும் இழந்து பிள்ளைகளை இழந்து அனாதியாய் நின்ற மனைவி கூட கைவிட்ட நிலையில இந்த யோபுவை போல துக்கத்தோடு, எகேமியாவை போல துக்கத்தோடு, இயேசுவை போல துக்கத்தோடு, அன்னாலை போல துக்கத்தோடு, தாவீதை போல துக்கத்தோடு
அது இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு எங்கள் இருதயத்தை கட்டுகிறவர் நீர், எங்கள் காயங்களுக்கு மருந்து கொடுக்கிறவர் நீர், எங்கள் முகத்தை கலையாய் மாற்றுகிறவர் நீர், எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நீர். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வெளியில திருமணம் ஆகல என்ற துக்கம் சந்தோஷமாய் மாறும். குழந்தை இல்லை என்ற துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேலை இல்லை துக்கம் சந்தோஷமாய் மாறும். உயர்வு இல்லாத துக்கம் சந்தோஷமாக மாறும். பதவி உயர்வு டிரான்ஸ்பர் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து சந்தோஷமாக மாற்றுவார். எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு, ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். அவர் அப்புறம் போகிற வரம்பு விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து செய்ய போகிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சரும வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், இருதயம், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே சுகமாகட்டும். பயணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கணவன் மனைவி உறவு, மக்கள், கணவன் மனைவிக்குள் இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட்டு சந்தோஷமாய் வாழட்டும். இன்று திருமண செய்தி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.